டெல்லியில் போராடும் விவசாயிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சீதாராம் யெச்சூரி மற்றும் டி.கே. ரங்கராஜன் ஆகியோர் சந்தித்து வருகிறார்கள். நேரலையை பார்க்கலாம். It is a very clear anti-farmer stand of this government. We are going to strongly oppose this and we'll fight it both inside the parliament and outside. Sir, at the same time, this is the 14th day of the protest. இதுவரைக்கும் central government ல no one met them. So that is their main demand. Correct. They are seeking finance minister or agriculture minister have to meet them. So Correct. that is the main demand. What's your view on this? I completely agree with them. I think it is very, very inhuman of the government not to meet them during the last 14 days. They should meet a delegation of these people who are come here and protest, hear their problems, and then the government must, with an open heart, do as much as it can to help the farmers in Tamil Nadu and provide relief so that normal life can exist in large tracts of Tamil Nadu today. Sir, at the same time, they are it's a noble cause. இவங்க ரொம்ப அமைதியான வழியில போராடிட்டு வராங்க. But Delhi government giving some trouble to them. அவங்க அரெஸ்ட் பண்றது, இங்க இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் ஓபன் பண்ணாம இருக்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் மேற்கொள்றாங்க. இத நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? பாருங்க, ஒரு I mean, one reality you must understand. This Delhi government does not have all these under its authority. All this is under the authority of the central government. Because it's the national capital, the police, the facilities here in Jantar Mantar, all that is directly under the Home Ministry and the central government. We will take up this matter also with the Home Minister. And this is the elementary facilities they have to provide here. And the Parliament has decided that Jantar Mantar will be the place for public protests and all facilities will be provided by the government and the administration to the people who come to protest. If they are not doing it, they are violating a decision taken by the parliament and that will be taken up. Okay, we have to ask some questions to Mr. TKR also. Yeah. Sir, இந்த விவசாயிகள் போராட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது 14 நாட்கள் தற்பொழுது நிறைவடைஞ்சிட்டு இருக்கு. ஒரு எலிக்கறி உண்ணும் நிலைமை என்பது ஒவ்வொரு அரசாங்கமும் அந்த விவசாயிகளுக்கு தரக்கூடாத ஒன்று. ஆனால் இன்றைய தினம் அதுவும் நடந்திருக்கு. ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயத்தை காப்பதற்கான விஷயங்களை தவறிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தே இருக்க முடியாது. தொடர்ச்சியாக இந்திய விவசாயம் பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தில் இதுவரை 3-4 முறை பேசியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் பெரிதாக ஒரு நாடாளுமன்ற குழுவே கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கூட யோசனை வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. ஆகவேதான் இப்பொழுது எங்களுடைய தலைவர் யெச்சூரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாளைக்கு நாங்கள் 0 ஹவரில் திருப்பி கலப்புறோம். மீண்டும் கலப்பி உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், அப்புறம் விவசாய அமைச்சர் எல்லாரிடமுமே இதை உடனடியாக கவனிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்ம வைப்போம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை போராட்டத்தை பெரிய அளவிற்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்கள். தற்பொழுது இந்த விவசாய போராட்டம் என்பது, விவசாயிகள் பிரச்சனை என்பது தமிழகத்தை சார்ந்தது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய தற்கொலை என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் நிகழ்ந்து வருது. உங்களுக்கென்று, உங்கள் கட்சிக்கென்று விவசாய அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள் ஏதேனும் போராட்டத்தில் நாடு முழுவதும் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு திட்டங்கள் உங்கள்கிட்ட அமைப்புகளும் போராடி கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள். தமிழ்நாட்டில் எங்கள் அமைப்பு எப்படி போராடுகிறது என்பது தந்தி டிவிக்கும் தெரியும், உங்களுடைய புதிய தலைமுறைக்கும் தெரியும், உங்களுடைய காட்சிகளிலும் அது வந்திருக்கிறது. எங்களுடைய தலைவர் பாலகிருஷ்ணன், சண்முகம் போன்றவர்கள் இடைவிடாது மாவட்டந்தோறும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீர் என்பது ஒரு குடம் 5 ரூபாய் 10 ரூபாய் என்று விற்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு எல்லாவற்றிற்குமாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் உத்தரப்பிரதேசத்தினுடைய விவசாயிகளையும் அந்த தலைவர்களையும் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறது. ஆகவே இது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்பதே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதி விவசாயிகளுடைய கருத்து. எங்கள் கட்சியினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய யெச்சூரி அவர்களே இங்கே வந்திருக்கிற பொழுது அது கட்சியை எந்த அளவுக்கு உடனடியாக கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல விவசாய பிரச்சனையுடன் தொடர்புடையதுதான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். இன்றைய தினம் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கின்றது. மத்திய அரசின் சார்பாக பெரிய அளவில் விளக்கங்கள் தெளிவான முறையில் கொடுக்கப்படவில்லை. ஏற்கனவே போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக இந்த இவ்வளவு போராட்டங்கள் நடந்தும் மத்திய அரசு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திடப் போகிறது. ஆனால் சில விஷயங்களை கூறுகிறார்கள், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்குதுங்களா? ஹைட்ரோ கார்பன்ல வரக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை, விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஐயங்களை அரசு போக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே எங்களுக்கு கிடையாது.
அப்படி போக்குகிற வரை இந்த விஷயங்களை எதுவும் செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலை. இப்போ நீங்க இந்த பாராளுமன்றத்தை தவிர்த்து சாலைகளில் இறங்கி போராடக்கூடிய இந்த விஷயம் நீங்க எந்த மாதிரியான தமிழ்நாட்டில் எந்த மாதிரி எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இவர்களை வந்து சந்திக்கவில்லை, அறிக்கை கூட விடவில்லை அப்படின்றத அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அவர்கள் இடைத்தேர்தல்களில் பிஸியா இருக்கிறதா இவர்களே குற்றம் சாட்டுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை எந்த மாதிரி எடுத்துட்டு போகுது மார்க்சிஸ்ட்? நீங்களே சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் இருப்பதாகவே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அரசாங்கம் இருந்தால்தான் இவருடைய பிரச்சனைகளை பேச முடியும். ஆகவே எங்களுடைய தலைவர்கள் ராமகிருஷ்ணன் அங்கே இடத்துக்கு போயிருக்கிறாரு, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் போயிருக்கிறாங்க, எல்லாரும் போயிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை, இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை முழுமையான ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். North Indian.